ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சோனி லிவ்ல ஒரு ஃபீல் குட் காமெடி வெப் சீரிஸாக வெளியான ஃபேமிலி ஆஜ்கல் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த சீரிஸ் சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. பரீட்சித் ஜோஷி டைரக்ஷன்ல அபூர்வா அரோரா, சோனாலி சச்தேவ், நிதேஷ் பாண்டே மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1ல 5 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 20 to 30 மினிட்ஸ் இருக்கும். 1 hour 59 மினிட்ஸ்ல இந்த சீரிஸ் நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சீரிஸ் உடைய ஆரம்பத்துல பசங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு ஓப்பன் மைண்டட் பேரண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு நாள் கதாநாயகி பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கிட்ட தான் ஒரு கேப் டிரைவரை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது வரைக்கும் ஓப்பன் மைண்டட் பேரண்ட்ஸா இருந்தவங்க இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபேமிலியா லவ்வா எதை சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு சூழல்ல தள்ளப்படுறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த படத்துடைய கதை. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளான ஒரு சீரிஸா இருக்கும். ஹியூமர் எலிமெண்ட்ஸ் கலந்து ரொம்ப நல்லாவே இந்த சீரிஸ் வந்து ரியலிஸ்டிக்கா கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பெருசா இன்டெப்த் அனாலிசிஸ் எதுவுமே பண்ணாம ஒரு லைட் என்டர்டைன்மெண்டா ஜஸ்ட் ஒரு குயிக் வாட்சா 1 hour 59 மினிட்ஸ்ல ஃபேமிலியோட பாக்குற ஒரு சீரிஸா இந்த சீரிஸ் வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற மாடர்ன் பேரண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளியே ஏதாவது லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இருந்தாலுமே அவங்களோட பசங்க அதை பண்ணும்போது அவங்களுக்குள்ள எந்த மாதிரியான இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் வரும், அது தீர்த்துக்கிறதுக்காக அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு கேப் டிரைவரா வந்து பாக்குற விஷயங்கள் எல்லாமே ஹியூமர் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா கேப் டிரைவர்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டே வந்து தப்பானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் வந்து வேறுபடும். ஸோ ஜஸ்ட் ஒரு பஞ்ச் ஆஃப் கேப் டிரைவர்ஸ் பத்தி கேட்டுட்டு அவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்றது வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மெஹருடைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல அவங்களோட ரிலேஷன்ஷிப்பால நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பாங்க. அதே பிரச்சனைகள் அவங்களோட பசங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு ஓப்பன் மைண்டட் பேரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் மைண்டடா மாறுறாங்க அப்படிங்கிற அந்த டிரான்சிஷனை ரொம்ப நல்லாவே இந்த சீரிஸ்ல சொல்லியிருப்பாங்க. இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குன மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலாக பசங்களை உட்கார வச்சு பேசியிருந்தாங்க அப்படின்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து தீர்ந்திருக்கும். அது இந்த சீரிஸோட மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி லைன் எதுவுமே இல்லாம ஒரு லைட் என்டர்டைன்மெண்டா ஃபீல் குட் ஃபேக்டரோட பாக்குற ஒரு சீரிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கானது. இந்த சீரிஸ் முடிச்ச விதம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் நோட்டோட தான் முடிச்சிருப்பாங்க. அது இந்த சீரிஸ்க்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. அபூர்வா அரோரா அவங்களோட சாமன் பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த சீரிஸே ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா பசங்களுடைய லைஃப்லயும் ஒரு கட்டத்துல தன்னுடைய பேரண்ட்ஸும் வந்து சாதாரண மனுஷங்க தான் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வரும்ல, அந்த ரியலைசேஷன் வர சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங்கோட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சீரிஸோட பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபீல் குட் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடர் கண்டென்ட் இல்ல. இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி ஆஜ்கல் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.